ஹாய், வெல்கம் டு ஆனந்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இட்லி தோசைக்கான ஒரு காம்போ தான். ஹோட்டல் ஸ்டைலில் 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக ரெடி ஆகிற மாதிரி ஒரு சாம்பார் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அது கூடவே நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதுக்கடுத்தது ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சின்ன சின்னதாக மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பச்சை மிளகா காரம் கம்மியாக இருந்தாக்கா நீங்கள் 2-3 கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நான் இந்த பவுல் சைஸில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதனால நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம 1லேருந்து ஒரு 4 விசில் அளவுக்கு ப்ரெஷர் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1லேருந்து 4 அளவுக்கு நான் ப்ரெஷர் விட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு பருப்பு வந்து இப்போ பருப்பு நல்லா குழஞ்சி வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். இதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எதுக்கு இப்போ இது கூடவே சேர்த்துக்கிறோன்னா, நம்ம இப்போ இந்த பருப்பு தாளிச்சதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம், 5 நிமிஷத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதனால் இப்போ இந்த சூட்டோடவே நம்ம இந்த மசாலாவெல்லாம் போட்டு இப்போ நல்லா மசிச்சு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு அந்த மசாலா வாசனைகள்லாம் வராது. நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நல்லா மசிச்சு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கினேன். இப்போ நம்ம உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமும் நம்ம இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு தாளிப்புக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க. இப்போ நம்ம கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதுக்கப்புறம் நம்ம ஒரு வரமிளகாய் தாளிப்புக்காக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த ஸ்டேஜில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்க பருப்பை சேர்த்துடலாம்.
இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இப்போது எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி, இட்லிக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். பாருங்கள் எவ்வளோ ஒரு கெட்டியாக சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் 10 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.